Hi everyone, welcome to Marmol Kitchen. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வீடியோ ஷூட் பண்ற மாதிரி இருக்கு. நான் கோயம்புத்தூர் வந்து 3 வாரம் ஆக போகுது. கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏற்கனவே ஷூட் பண்ணி வச்சு தான் யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணோம். பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஆனா வந்து கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகிறோமா, நிறைய பேர் பெங்களூரை விட்டு எதுக்கு போறீங்க, ஏன் ஜீவன் +1 +2 வந்து பெங்களூர்ல பண்ணல, இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா என்னோட நேட்டிவ், நான் பிறந்த ஊர் உடுமல்பேட்டு, என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அவரும் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கல்யாணம் ஆனதுலேருந்து நாங்கள் பெங்களூர்ல இருக்கோம். ஒரு 17 இயர்ஸா பெங்களூர்ல இருக்கோம் கல்யாணத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வருஷம், நெய்லி ஒரு 20 வருஷமா நான் பெங்களூர்ல இருக்கேன். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறோம். பட் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு தான் வந்து செட்டில் ஆகணுன்றது தான் எல்லாரோட விருப்பமாக இருக்கும். என்னென்னா இங்கே தான் ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே இருப்பாங்க. அங்கே ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேறு வழி இல்லை, நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்காக இன்னொரு ஊருக்கு போகிறோம். ஸோ எங்களோட மதர் டங் வந்து கன்னடம், அதனால் நாங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டோம். ஜீவனுக்கு வந்து நான் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி போட்டிருந்தேன், தேர்ட் லாங்குவேஜ் வந்து கன்னடா எடுத்திருந்தேன். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் சிபிஎஸ்சியில் வந்து தேர்ட் லாங்குவேஜ் வரும். அதுக்கப்புறம் 9th 10th வந்து செகண்ட் லாங்குவேஜ் வருது. ஆனால் 11th 12th வந்து இல்லை. சிபிஎஸ்சி ஆல் ஓவர் இந்தியா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், அதுக்கப்புறமா நம்ம என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோமோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ, மேக்ஸ், அந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து நான் பெங்களூர் இருந்தப்பவே ஜீவன் பிறந்த உடனேயே எந்த ஸ்கூலு அப்படின்றத நான் நல்லா அனலைஸ் பண்ணி தான் அவனை வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் போட்டேன். எனக்கு சிபிஎஸ்சினா என்ன, மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு, இப்போது சமச்சீர் கல்வி, அப்புறம் ஸ்டேட் போர்டு வந்துச்சு இங்கே தமிழ்நாடு. அப்படி அங்கே வந்து சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, ஐஜிசிஎஸ்சி, அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதில் என்னென்னு நான் ஃபுல்லாக தரோவாக அனலைஸ் பண்ணி நான் வந்து சிபிஎஸ்சியில் தான் ஜீவனை சேர்த்தேன். ஸோ எனக்கு போடும்போதே தெரியும் சிபிஎஸ்சினா என்ன, அந்த சிலபஸ் எப்படி இருக்கும், அது படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் இருக்குது, காலேஜ் ஜாயின் பண்ணும் போதோ இல்லை மேற்படிப்புக்கோ வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே தெரிஞ்சு தான் போடுறேன். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் இருக்கும்போது நான் நினச்சது மறுபடியும் தமிழ்நாடு வரும்போது சிபிஎஸ்சினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிபிஎஸ்சி டு சிபிஎஸ்சி ஈஸியாக வந்து கொடுப்பாங்க. செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்துருக்கிறதுனால பேசிக்காக இது ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஆக்சுவலாக இஃப் சப்போஸ் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் மாதிரியும் கொரோனா டைமில் நாங்களும் வாடகை வீட்டில் இருந்தோம்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எப்போவோ கோயம்புத்தூர் கூடியாந்துருப்போம். பட் அங்கே சொந்த வீடு இருந்தனால இவ்வளோ நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். கோயம்புத்தூர் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் அது வந்து கம்ப்ளீட்டாக 90% லோன் போயிருந்தோம். ஸோ ஒரு 10% தான் வந்து கையிலேருந்து அமௌண்ட் போட்டிருந்தோம். அது வந்து ரெண்டல் இன்கம்காக பில் பண்ணது. அந்த ரெண்டல் இன்கம்மை வச்சு தான் மந்த்லி இஎம்ஐ வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகணும்னா அட்லீஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த 3 BHK வீட்டையாவது காலி பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே உள்ளே போகணும். ஸோ அந்த இன்கம் வந்து ஒரு பெரிய இன்கம். அந்த ரெண்ட் இல்லாமல் அப்போ இஎம்ஐ கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கோயம்புத்தூர் வந்துட்டோம். என் ஹஸ்பண்டுக்கும் ஜாப் பெங்களூர் தான், எனக்கும் ஜாப் வந்து பெங்களூரில் தான் இருந்துச்சு. பட் நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அது ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வரதா டிசைட் பண்ணிட்டோம். ஸோ வர்ற பட்சத்தில் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் தான் இருந்தாகணும். ஆனால் வந்து ஜீவனோட ஸ்கூல் எங்கேயோ அதை வச்சு தான் எங்களோட லைஃபே இருக்க போகுது. அவனுக்கு எங்கே ஸ்கூல் போடுறனோ அதை சுற்றி தான் எங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் கோயம்புத்தூரில் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பற்றி எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக விசாரிச்சு இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 2 ஸ்கூல் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கோயம்புத்தூரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கம்மி தான். உடுமல்பேட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. என்னோட ரிலேட்டிவ்ஸ், கசின், அவங்க குழந்தைங்க, இந்த மாதிரி உடுமல்பேட்லேயே நான் கொஞ்சம் விசாரிச்சு வச்சுருந்தேன். சரி வந்தால் எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணலான்ட்டு. கோயம்புத்தூர் 2 ஸ்கூலுமே நாங்கள் இருக்கிற ஏரியா, ஐ மீன் எங்கள் வீடு, இப்போது புது வீடு கோயம்புத்தூர் இருக்கிற ஏரியாவிலேருந்து ரொம்ப தூரம். அதுவும் இப்போ கோயம்புத்தூர் டிராஃபிக்கும் பெங்களூர் டிராஃபிக்கும் பெருசாக வித்தியாசமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா, எந்த ஸ்கூலில் நம்ம கோயம்புத்தூரில் வந்து சேர்த்துறோமோ அதுக்கு பக்கத்துலேயே வாடகைக்கு வீடு பார்த்து போகணும் அப்படின்ற சிச்சுவேஷன். வாடகைக்கு வீடு பார்த்து போகும்போது இன்னும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கோயம்புத்தூர்லலாம் ஜாப் இல்லை. அந்த டைமில் ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் ஓகே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். பட் இன்னும் அதே கம்பெனியில் தான் இருக்கார். ஆனால் ஆன்லைன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 நாள் கம்பல்சரி ஆஃபீஸ் வந்தாகணும் அப்படி இருக்குது. ஸோ அவர் வந்து பெங்களூர் விட்டு வர முடியாது. என்னென்னா இன்கம் வேணும். நானும் ரிசைன் பண்ணிட்டேன் இல்லையா.
யூடியூப் இன்கம் வந்து பேஸ் பண்ணி நான் என் லைஃப்பில் எந்த டிசிஷனும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு நிரந்தரமான வருமானம் கிடையாது. யூடியூப்பும் வந்து ரொம்ப நாள் போட முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து பேசிக்காக நான் ஏன் இந்த மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நான் பேச போகிறேன். முக்கியமாக பெங்களூரில் இருக்கிற ஸ்கூல்ஸ் பற்றி நான் கொஞ்சம் விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் நிறைய பேர் என்னோட வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நான் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், தமிழ் பீப்புள் நிறைய பேர் பெங்களூரில் இருக்கீங்க. நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக இருக்குது, ஹானஸ்ட்டாக இருக்குன்ட்டு நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. நான் சொல்கிற மணி சேவிங் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்னா என்ன, ஐசிஎஸ்சினா என்ன, மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு, ஐஜிசிஎஸ்சி இதை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீட்டாக டேப்லெட் காலம் போட்டு சிலபஸை வந்து பிரித்து அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் உங்கள் குழந்தைய எந்த ஸ்கூலில் போடணுன்ற சஜஷன் நான் என்றைக்குமே கொடுத்ததில்ல. அது வந்து உங்களோட விருப்பம். இந்த வீடியோவில் நான் எந்த ஸ்கூல் பேரும் மென்ஷன் பண்ண மாட்டேன். பட் ஒரு 20 வருஷமாக நான் பெங்களூரில் இருந்தனால எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்கூல் பற்றி தெரியுது. அது வந்து உங்களுக்கு சொல்லும்போது சப்போஸ் நீங்களும் மேபி 9th 10th வரும்போது நான் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவீங்களா இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போவே தயாராகிக்கணும். என்ன பண்ணலான்றதை வந்து நீங்களும் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். 20 வருஷமாக பெங்களூரில் இருந்துட்டு ஒரு ஊரில் நம்ம சம்பாதிச்சு அங்கே சாப்பிட்டுட்டு அந்த ஊரை பற்றி தப்பாக பேசணுன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நான் அந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ பெங்களூர் பிடிக்குமா கோயம்புத்தூர் பிடிக்குமான்னு கேட்ட கேள்விகளுக்குலாம் ரெண்டும் சேம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ பெங்களூர் ரெசிடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து நான் ஏதாவது ஒன்று சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோவில் மல்லிகைப்பூ இங்கே எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தேன் ஒரு 3 years முன்னாடி. அதுக்கு வந்து ஒரு அம்மா எனக்கு 2 பேஜுக்கு மெயில் அனுப்பிச்சு திட்டுச்சு. பெங்களூரை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ பெங்களூரை விட்டு எங்கேயோ இருக்க, மல்லிகைப்பூ கிடைக்கலன்னு சொல்கிற, நீ எதுக்கு பெங்களூர் வந்த, அந்த மாதிரி அது கொஞ்சம் சீரியஸாக போயிடும் அதெல்லாம் நான் சொன்னேன்னா. ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா, தமிழ் கன்னடம் அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளேயே போக வேண்டாம். நான் ஷேர் பண்ணுறது வந்து ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ ரொம்ப நேரம் போகும். அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க விரும்புகிறவங்க இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப நேரம் போகும். அதில் வந்து நான் மெயினாக பெங்களூரை பற்றி எதுவும் நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். அந்த ஏரியாவில் இருந்த ஸ்கூல்ஸ் எப்படி இருந்தது, அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தான் ஆகணும். என்னென்னா நம்மளோட குழந்தைங்களோட படிப்பு தான் அவங்களோட லைஃபே. நம்ம வந்து இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள லைஃபே போயிடும். எனக்கு வந்து ரொம்ப பயம் ஆயிடுச்சு அங்கே கன்டினியூ பண்ணுறதே. அந்த லெவலுக்கு வந்து தள்ளிட்டாங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க விரும்புகிறவங்க மட்டும் வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வந்து ஒரு ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேன், அது பார்த்துட்டு நம்ம வீடியோ மறுபடியும் கன்டினியூ பண்ணலாம். இண்டஸ் வேலிலேருந்து 2 குக்வேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தேன், அதை பற்றி பார்த்துடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பேன் டைப்பில் இருக்கிற ஒரு 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற குக்கர். இன்னொன்று வந்து ஒரு சின்ன சைஸ் கேஸ்ட் அயர்ன் கடாய். ஸோ ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கும். ட்ரை ஸ்டீல்னு ஒன்று இருக்கும், ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 போட்டிருந்தாங்கன்னா ஃபுட் கிரேட். குரோமியம் நிக்கல் அளவுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோ ஹீட் ஆனாலும் அந்த மெட்டல்ஸ் வந்து ஃபுட்டு கூட ரியாக்ட் ஆகாது. அதனால தான் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் எந்த பிராண்டாக இருந்தாலும். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து அவ்வளோ நல்லா கொடுத்துருந்தாங்க, செம்ம வெயிட்டு, உள்ளே எப்போ போல் மேட் ஃபினிஷ். இண்டக்ஷன் பேஸும் இருக்குது, நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 கெப்பாசிட்டியில் வருது, 3 liters அண்ட் 5 liters. நான் வாங்கியிருக்கிறது 5 liter. நான்வெஜ் எல்லாம் குக் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்றனால இது எடுத்தேன். இப்போ மட்டன் 1 kg வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷர் பேன் டைப்பில் தான் வந்து 1 kg வரைக்கும் குக் பண்ண முடியும். ஸோ இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 3 liter கெப்பாசிட்டி இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். கூடவே 5 yearsக்கான வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக ஸ்லைட் ஆகுது, செம்ம குவாலிட்டி. இண்டஸ் வேலியை பொறுத்த வரைக்கும் குக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்ததான் இந்த சின்ன சைஸ் கேஸ்ட் அயர்ன் கடாய் எடுத்திருந்தேன். சிலிக்கான் ஹேண்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க வித்தியாசமாக, ரொம்ப நல்லா இருந்தது. கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணி பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பெரிய சைஸ் கடாய்னா நிறைய ஆயில் ஊற்றணும். இப்போ பூரியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா சின்ன சைஸாக இந்த மாதிரி குழிவாக இருந்துச்சு அப்படின்னா, அகலமாக இல்லாமல் டீப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்மியாக ஆயில் போட்டாலே போதும்.
ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் செய்கிறேன். பிரியாணி ரெசிபி நான் நிறைய தடவை போஸ்ட் பண்ணிட்டேன், அதனால நான் ரொம்ப டீட்டெயிலாக காட்டலை. வீடியோல இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸா பெங்களூர் வீட்ல தான் சமைச்சு ரெசிபீஸ் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு கிச்சன்ல இருந்து பார்த்துட்டுருக்கீங்க. ஆ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வதக்கிட்டு, மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா அந்த தண்ணி விட்டு ரோஸ்ட் ஆன மாரி வதங்குனதுக்கு அப்புறமா, மத்த மசாலா ப்ராடக்ட்ஸ் நான் வந்து கொஞ்சமா பிரியாணி மசாலா, கொஞ்சமா மிளகாய் தூள், பச்சை மிளகாய் இல்ல அதனால போடல. போட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் இன்னைக்கு நார்மலான பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி அரிசியோ, சீரக சம்பாவோ யூஸ் பண்ணல. கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு 3 விசில்ல ஆஃப் பண்ணிட்டேன். 1 கப் அரிசி, 2 கப் தண்ணி. ஒரு 15 நிமிஷம் ரைஸ வந்து ஊற வச்சிருந்தேன். மோஸ்ட்லி என்ன ரைஸா இருந்தாலுமே நீங்க ஒரு 5 மினிட்ஸாவது ஊற வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அந்த மாதிரி வச்சா கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வரும். எப்பவுமே எனக்கு ஒன் பாட் ரைஸ் ரெசிபீஸ்லாம் சூப்பரா வந்திருக்கு. ஸோ இந்த தடவையும் நல்லா உதிரி உதிரா வந்திருக்கு. செம்ம குவாலிட்டி குக்கரு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் குடுத்துருப்பேன். ஸோ இந்த கேஸ்ட் அயர்ன் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஸ்மூத் ஃபினிஷ் குடுத்துருப்பாங்க. இப்பலாம் பிரீமியம் குவாலிட்டின்னு வருது. நம்ம சீசனிங்லாம் செய்ய தேவையே இல்ல. நல்லா சோப் வச்சு வாஷ் பண்ணிட்டு, ஹீட் பண்ணிட்ட உடனே வந்து ட்ரை பண்ணிடணும். தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு துரு பிடிக்கும். ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வரப்போற வீடியோஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடையில ரெசிபி ஷேர் பண்றேன். இந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா, என்னோட கூப்பன் கோட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருப்பேன். அத யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஜீவன் வந்து இப்போ ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான். நான் வந்து ஜீவனை எல்கேஜிலேருந்து சிபிஎஸ்சிலேயே தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். சிபிஎஸ்சியோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் ஒரு மாதிரி இருக்கும், சிலபஸ் ஒரு மாதிரி இருக்கும். எந்த ஒரு குழந்தையுமே நம்ம ஒரு சிலபஸ்ல போட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் அதே சிலபஸ்ல தான் கொண்டு போகணும். நீங்க நடுவில் வேற சிலபஸ் மாத்தினீங்கன்னா அந்த குழந்தை படிக்கிறதுல தடுமாறும். இதெல்லாம் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஎஸ்சியில் இருந்தால் நம்மளால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது, கவுன்சிலிங்கில் வந்து நமக்கு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் போர்டில் போட்டு சிபிஎஸ்சியில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த குழந்தைலாம் ஸ்டேட் போர்டு போயிட்டு படிக்க முடியல. இதுக்கு மெயினான காரணம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சிபிஎஸ்சினா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாதுன்றது மட்டும் தான் நமக்கு தெரியுதே தவிர அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து அந்த சிலபஸ் ரொம்ப டஃப், அது உண்மைதான். அந்த சிலபஸ் ஏன் டஃப்பாக இருக்குன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி இன்டெப்த் நாலேஜ். ஃபிசிக்ஸ்னா அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ், கெமிஸ்ட்ரினா அதுக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி பயோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50% தான் புக்கில் இருந்து வரும். மிச்சம் 50% எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, இங்கிலீஷ், ஹிந்தி உள்பட நான் சொல்கிறேன், கேஸ் பேஸ்ட் ஸ்டடின்னு கொண்டு வந்துருவாங்க. கேஸ் பேஸ்ட் ஸ்டடின்றது, இப்போ நான் ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் படிக்கிறேன்னா சாப்டரில் வந்து நான் புரிஞ்சு வச்சுக்கணும். அந்த புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நாலேஜை வச்சு என்னை கொஷின் கேட்பாங்க. இவன் ஏன் நார்த்தில் போய் சவுத்தில் திரும்பி மறுபடியும் ஈஸ்டில் வரும்போது அவன் ஏன் அப்படி பண்ணால், எவ்வளோ கிலோமீட்டர் போனால், அவனோட ஸ்பீடு என்ன, அந்த மாதிரி அது அந்த கொஷின்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சப்ஜெக்ட், நான் சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், சப்ஜெக்ட் புரிஞ்சால் மட்டும் தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். சரி, நான் கரெக்டான ஆன்சர் எழுதிட்டாலும் அது வந்து இதுதான் கொஷின், இதுதான் ஆன்சர்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இல்லை. இது வந்து என்ன வேணாலும் அவங்க கேட்பாங்க. 50 மார்க்குக்கு 50% ஆஃப் த மார்க்குக்கு வந்து இப்போ 100 மார்க்ஸ்னா 80 மார்க்ஸ் தியரின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 20 வந்து ப்ராக்டிக்கல். ஸோ 40 மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி கேஸ் பேஸ்ட் ஸ்டடியாக வரும்போது நான் எழுதுகிற ஆன்சர் கரெக்டாக இருந்தாலுமே அதை கரெக்ஷன் பண்ணுற இன்விஜிலேட்டர் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகி ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டார். கொடுத்தாதான் நமக்கு வந்து ஸ்டேட் போர்டு மாதிரி முதல்ல இருந்த மெட்ரிகுலேஷன் மாதிரி 100 out of 100 அந்த மாதிரி, ஃபிசிக்ஸில் 100, கெமிஸ்ட்ரியில் 100, மேக்ஸில் ஸ்கோர் பண்ணலாம், பயாலஜியில் 100, அப்படி வந்து 300 out of 300 ஸ்டேட் போர்டில் எடுக்கிற மாதிரி சிபிஎஸ்சியில் எடுக்க முடியாததுக்கு மேபி இது ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கு மட்டும்தான் வேணும். 300 out of 300 எடுத்துட்டு நம்ம மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலிங்க்கோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்க்கோ வந்து கட் ஆஃப் ஹையாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம எய்ம் பண்ணோம் அப்படின்னா, இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். இப்போ ரீசண்டாக நான் கேள்விப்பட்டது முதல்ல இருந்ததை விட இப்போ ஈஸியாக இருக்குது புக்ஸு ஸ்டேட் போர்டில் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, அது நல்லதான், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அது கவர்மெண்ட்டோட டெசிஷன், அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. பட் ஒன்ஸ் வந்து நம்ம கவுன்சிலிங் மூலமாக சீட்டு வாங்கிட்டு காலேஜ்குள்ளே போகும்போது ஒரு மெடிக்கல் காலேஜோட சிலபஸ் எப்படி இருக்கும், அது வந்து சிபிஎஸ்சி படிச்சுட்டு உள்ளே போனாலே கஷ்டம் அது படிக்கிறது. அதே மாதிரி தான் இன்ஜினியரிங்கும் சான்ஸே இல்லை. அதுவும் என்னோட ஃபீல்டு ஃபார்மசி எல்லாம் பார்த்தீங்கன்னா
கெமிஸ்ட்ரியில் வந்து இன்டெப்த்தாக படிச்சுட்டு வந்தாலே ஃபார்மசிக்குள்ளே வந்துட்டு பாஸ் மார்க் எடுக்கிறதே கஷ்டம். ரொம்ப நல்லா படித்தா மட்டும்தான் அங்கே வந்து நம்ம அட்லீஸ்ட் பாஸாவது எடுக்க முடியும். ஸோ அதனால நான் வந்து ஜீவனை சிபிஎஸ்சிலேயே கொண்டு போயிட்டு டஃப்பாகவே ட்ரெயின் பண்ணி என்ன மார்க்கு கவுன்சிலிங்கில் என்ன மார்க்கு சிபிஎஸ்சியில் எடுத்தாலும் பரவாயில்ல, கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். அவனோட எய்ம் வந்து இது. நான்லாம் அவனை அந்த மாதிரி சொல்லலை. குழந்தைனாவே மெடிக்கல் தான், இன்ஜினியரிங் தான், அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இல்லை. நான் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. அவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் ஆகணும். என்னன்னா என் தம்பியை வந்து பார்க்குறான், அவங்க மாமாவை பார்க்குறான். அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவன் வந்து வெளிநாடெல்லாம் போகிறான். இப்போ கூட ஜெர்மனிலேருந்து ரிட்டர்ன் வந்த விளாக்லாம் போட்டிருந்தேன். யூஎஸ் போகிறான், கல்ஃப் போகிறான், ஜெர்மனி போகிறான், ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ராவல் பண்ணுறான். அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தாய்மாமாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது, நாமளும் ஆல் ஓவர் வேர்ல்டு போகணும். அந்த மாதிரி அவனுக்கு வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டான், நானும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்ட்டு. அதுதான். ஸோ அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக விரும்பும்போது நான் இப்படி தான் டிசைட் பண்ணேன். சரி, ஓகே, சிபிஎஸ்சி சிலபஸில் போயிட்டு நம்ம கவுன்சிலிங் போய் அது மூலமாக காலேஜ் போகலாம். இப்போ நாங்கள் பெங்களூரில் இருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது இது. அதுவும் வந்து 100% ஷூராக எனக்கு தெரியல. அப்ளை பண்ணும்போது இங்கே வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நமக்கு வந்து சீட் கிடைக்கும். இப்போ ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு குழந்தை 290 இருக்குன்னா 300க்கு, என் பையனும் 290 எடுத்திருந்தானா அந்த காலேஜ் கிடைக்காது. நான் 292 வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, ஜீவனுக்கு தமிழே தெரியாது. அவனுக்கு வந்து தமிழ்நாடு அந்த என்விரான்மெண்ட் எதுவுமே தெரியாது. அவன் பிறந்ததுலேருந்து அங்கேயே இருக்கிறனால திடீர்னு கொண்டு போய் கோயம்புத்தூர் காலேஜ்குள்ளே போட்டால் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். தமிழே பேச தெரியாது அவனுக்கு. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, 11th நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து தமிழ் பேச தெரியும், பேசி பழகுவான், தமிழ் மக்கள் கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டா அப்புறம் காலேஜ் போகும்போது கொஞ்சம் அவனுக்கு ஈஸியாக இருக்கும். அது பெங்களூர் இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்குது. அது நான் சொல்ல விரும்பல ஆக்சுவலாக. இங்கே தான் வந்து கொஞ்சம் நல்லா வெளியே போய் பேசி பழக, அங்கே இருக்கிற டிராஃபிக் ஒரு ரீசன், அதனால நான் அப்படி சொல்கிறேன். இவனை வந்து வெளியெல்லாம் வந்து தைரியமாக அனுப்பணும் அப்படின்னா நான் இங்கே இருந்தால் தான் முடியும். ஸோ அவனோட லைஃப்பை வந்து டிசைட் பண்ண போகிறது இந்த ஏஜ் தான். இந்த 11th 12th வந்து ஒரு டீனேஜ். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப பெரிய கேர் கொடுக்கணும். நல்லா போல்டாக இருக்கணும், எல்லாருக்கூடயும் பழகணும், போல்டாக எல்லா பக்கம் போகணும். பொண்ணையே நம்ம அப்படி வளர்க்கணுன்றப்போ பையனை வந்து இன்னும் நம்ம போல்டாக தைரியமாக வளர்க்கணும். ஸோ அது ஒன்று. அப்புறம் மெயின் டாபிக்கு வரேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவன் வந்து நல்லா படிக்கிற பையன், நாட் ஆவரேஜெலாம் கிடையாது. மேக்ஸ்லாம் சென்டம் எடுத்துகிட்டு இருந்தவன் தான். 9th பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தான். ரொம்பலாம் கம்மி சொல்ல முடியாது. சோசியல் சயின்ஸ் மட்டும் ரொம்ப வாஸ்ட் சிலபஸ். உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுலையும் 25 சாப்டர் அப்படிலாம் இருந்தது. 18 அந்த மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டான் சோசியல் சயின்ஸ் மட்டும் 9th. ஸோ 10th வந்து அவனை நான் ஆன்லைன் டியூஷன் தான் போட்டிருந்தேன். என்னென்னா டியூஷன் சென்டர்லாம் ரொம்ப தூரம், மழை டிராஃபிக்கில் கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வர முடியாதுன்றனால ஆன்லைன் டியூஷன் போட்டுட்டு, மோஸ்ட்லி பெங்களூர் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக்கு வந்து ஒரு 50% தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஏன்னு தெரியல. மேபி சின்ன கிளாஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல. பெரிய கிளாஸஸ்க்கும் அப்படிதான். 9th என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே டிசம்பரில் வந்து ஆனுவல் டே நடக்கும். ஸோ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே ஆனுவல் டேக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற பசங்க வந்துட்டு கிளாஸை விட்டு போகிறாங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ஸோ அவங்க வந்து இப்போ டான்ஸுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் போகிறாங்கன்னா வந்ததுக்கு அப்புறமா நோட்டு வாங்கி எனக்கு கிளாஸ் மிஸ் ஆகிடுச்சு கொடுன்னு சொல்லி அவங்க வாங்கி எழுதுவாங்க. இங்கே எப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 30 பேர் இருக்காங்க, ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி போகிறாங்கன்னா மிச்சம் 20 பேர் தான் இருக்காங்கன்னா கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்க, நீங்களே படிச்சுக்கோங்க, நீங்களே ஏதோ ரிவைஸ் பண்ணிக்கோங்கன்னு அந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லாக கிளாஸ் நடக்க மாட்டேங்குது. ஆனுவல் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சுதா, எப்படியோ ஒரு வழியாக முடிச்சிட்டிங்களா அப்பா. அதுக்கப்புறமா நம்ம கிறிஸ்மஸ் முடிச்சு ஜனவரி மாதமாவது போனால் கிளாஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வரும். அதுக்கு ஜனவரி மாதத்துலேருந்தே ஸ்போர்ட்ஸுக்கு போக ஆரம்பிப்பாங்க, கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கிளாஸே நடக்க மாட்டேங்குது. மார்ச்சில் ஆனுவல் எக்ஸாம். அப்போ போர்ஷன்ஸை வந்து ரஷ்அப் பண்ண வேண்டியது. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் போர்ஷனே முடியுது. ஒரு சாப்டர் இப்போ ஒரு சப்ஜெக்டில் இவன் படித்த ஸ்கூல்லையும் கிடையாது, மற்ற ஸ்கூல்ஸ்லையும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கொலீக்ஸ் மூலமாக கேள்விப்பட்டது தான் நான் சொல்கிறேன்.
இப்போ ஒரு சாப்டர் முடிச்சாங்க, செகண்ட் சாப்டர் முடிச்சாங்க, தேர்ட் சாப்டர் முடிச்சாங்கன்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்கணும், கிளாஸ் டெஸ்ட் வைக்கணும், ரிவிஷன் ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் சாப்டர் இங்கே டெஸ்ட், செகண்ட் சாப்டர் டெஸ்ட், தேர்ட் சாப்டர் டெஸ்ட், அப்புறம் 3ஐயும் சேர்த்து ஒரு டெஸ்ட் அப்படிலாம் இங்கே இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவங்க வந்து நாளைக்கு மிட் டேர்ம் டெஸ்ட்னா இன்னைக்கு போர்ஷனை முடிப்பாங்க. இன்னைக்கு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து நோட்ஸ் வரும். நாளைக்கு காலையில் எக்ஸாம். திருப்பி இப்படியே ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் போகும். ஒரு பெரிய செமஸ்டர், இது 2 செமஸ்டர் ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருந்தது இல்லையா 9th செமஸ்டர் வரும்போது இன்னைக்கு தான் நோட்ஸ் வரும். ஹாஃப் ஆஃப் த புக்கை எழுதுவான். அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் 9th வந்து ஃபுல் போர்ஷன் கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்து ஃபுல் போர்ஷன், 10th நம்ம ஃபுல் போர்ஷன் எழுத போகிறோம். ஆனால் கிளாஸ் டெஸ்ட்டோ ரிவிஷனோ ஒன்றுமே இல்லை. ஒரு சாப்டர் படிக்க தானே அது வந்து தரோவாகும். ரிவிஷன் கொடுத்தா தானே என்ன கொஸ்டின் வரும் அப்படின்றதாவது தெரியும். 50% தான் புக்ல இருந்து வரும், 50% கேஸ் பேஸ்ட் ஸ்டடினா கேஸ் பேஸ்ட் ஸ்டடி என்ன கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தெரிஞ்சா தானே நம்ம மெயின் எக்ஸாம்ல எழுத முடியும். ஸோ 10th என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ போர்டு எக்ஸாம் நாளைக்கு, இன்னைக்கு தான் போர்ஷனே முடிக்கிறாங்க. ஒரு சாப்டருக்கு கூட ஒரு கிளாஸ் டெஸ்ட்டோ ரிவிஷனோ பெருசாக கொடுக்கல. 2 ப்ரீ போர்டு நடந்தது. ப்ரீ போர்டு எக்ஸாம் 1, ப்ரீ போர்டு எக்ஸாம் 2. இதில் வந்து ஒன்று வந்து கவர்மெண்டோட கொஸ்டின் பேப்பர். அது 2லேயுமே வந்து ஸ்கோர் கம்மியாக இருந்தது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சாப்டர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணலை. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நானும் ரொம்ப பிஸியாக இருந்தனால சரி இவனை டியூஷன் போட்டிருக்கோம், எப்படியோ படிச்சிடுவான்னு நினச்சிட்டேன். எனக்கு ப்ரீ போர்டு எக்ஸாம் மார்க் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ பப்ளிக் எக்ஸாமு நல்லா படிச்சுட்டு இருந்தவன் எப்படி ப்ரீ போர்டில் கம்மியாகும்னு பார்த்தப்ப தான் அவன் ஃபுல் போர்ஷனை வந்து படிக்கிறான் ஒரே நாளில். ஆனால் அதுக்கான சாப்டர்ஸ் ஒரு சப்ஜெக்ட்னா இப்போது ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3 சேர்த்து சயின்ஸாக கொடுக்குறாங்க. அப்போது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் ஒரே நாளில் எப்படி படித்து எழுத முடியும்? ஒவ்வொன்றிலையும் 10 சாப்டர் இருக்குதுன்னா மேபி இப்போ 4, 5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 சாப்டர்னு வச்சுக்கோங்களேன். 15 சாப்டர்னாலும் கஷ்டம் தானே. ஃபிசிக்ஸ் 5, கெமிஸ்ட்ரி 5, பயாலஜி 5 எல்லாமே டஃப்பான சிலபஸ். அப்போது வந்து ஸ்டடி ஹாலிடே நல்ல வேலை. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நடுவில் 4 days 5 days லீவ் கொடுத்தனால நான் வந்து அப்போ காலேஜில் லீவ் எடுத்துட்டு அவன் கூட உட்காந்து நான் வந்து அந்த ஸ்டடி ஹாலிடேஸில் வந்து இல்லை அப்படின்னா 10th சான்ஸே இல்லை. என்னால் ரொம்ப பயந்துட்டேன் நான். ஐயோ என்ன ஆகும் லைஃப் 11th 12th கன்டினியூ பண்ண. இதில் நடுவில் ஒரு விஷயம் நடந்தது. அதில் தான் நான் ரொம்ப அப்செட் ஆனேன். ஆக்சுவலாக வந்து ரெக்கார்ட் நோட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஸ்கூலில் சப்மிட் பண்ணியாச்சு. என்னென்னா புக்ஸ் வாங்கும்போது கொடுத்தாங்க. அதெல்லாம் அட்டை போட்டு பேர் எழுதி எப்பவுமே ரெக்கார்ட் நோட்லாம் வந்து ஸ்கூலில் தான் இருக்கும். எக்ஸாம் டைமில் தான் கொடுப்பாங்க. ஆனுவல் எக்ஸாமுக்கு பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி தான் ரெக்கார்ட் நோட்லாம் வீட்டுக்கு வந்துச்சு. ப்ராக்டிக்கல் எக்ஸாமு பயாலஜி எக்ஸாம் அடுத்த நாள். பயாலஜி என்னடா படிக்க போகிறேன்னு ரெக்கார்ட் நோட் எடுத்து பார்க்குறேன். என் பையனோட பயாலஜி ரெக்கார்ட் நோட்டில் அவன் பேர் கூட எழுதலை, ஒரு பேஜ் கூட எழுதலை. என்னால் நம்பவே முடியல. எனக்கு அந்த ரெக்கார்ட் நோட்டை பார்த்தா அழுக வந்துருச்சு. ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபீஸு, லேக்ஸில் ஃபீஸ் கட்டி ஃபிசிக்ஸ் ஏதோ எழுதியிருந்தான், கெமிஸ்ட்ரி ஏதோ எழுதியிருந்தான். எனக்கு என்னன்னா அப்போ நீ பயாலஜி ப்ராக்டிக்கலே பண்ணலையா? அப்போ பயாலஜிக்கு இன்டர்னல் மார்க்ஸ் எப்படி போட்டாங்க? உன் டீச்சர் வந்து உன் ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணுன்னு சொல்லவே இல்லையா? நான் விட்ட கேட்டேன் நீ ஏன்டா எழுதுறேன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய எழுத வேண்டியது இருந்தது, நான் இது எழுதாம விட்டேன். ரெக்கார்ட் நோட்டு மிஸ் சப்மிட் பண்ண சொன்னாங்களா? இல்லை, மிஸ் கேட்கவே இல்லை. அப்போ இவன் தான் எழுதலையா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலையான்னு ஃபோன் பண்ணி மற்ற இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் செக் பண்ணேன். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஒரு சில பசங்க மட்டும்தான் எழுதினாங்க, நாங்களே எழுதலை. ஸோ டீச்சர் வந்து கேட்கணும் இல்லையா ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுங்கன்னு. என்ன ப்ராக்டிக்கல் பண்ணேன்? ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் தான் பண்ணேன். லீஃபை வந்து கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தேன். சரி அது ரெக்கார்ட் நோட்டில் தான் எழுதணும், எதில் எழுதினேன்? பேப்பர் எழுதி மிஸ்கட்டை கொடுத்துட்டேன். அப்போ என்னத்தை படிக்கிறது? என்ன படிக்கிறது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு? நான் அப்போ நினச்சேன் ஆக்சுவலாக ஒரு நிஜமாக சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார் கோயம்புத்தூரில். இன்றைக்கி வந்து இன்ஜினியராக இருக்கார். இசிஇ ஒரு ஐடி கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட உண்மையாகவே அவ்வளோ நல்ல எஜுகேஷன். ஒரு ரெக்கார்ட் நோட் வந்து எம்டியாக இருக்க சான்ஸே இல்லைங்க தமிழ்நாட்டில். நான் அது வந்து யோசித்தேன். அந்த அளவுக்கு ஒரு எஜுகேஷன் வந்து இங்கே கொடுக்குறாங்க. அங்கே வந்து நான் லேக்ஸில் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அங்கே வந்து ஒன்றுமே கேட்க முடியாது. பிடிஎம்லாம் வைக்கவே இல்லை. 9th 10th வந்து பிடிஎம்மே வைக்கல. வச்சாதானே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வைக்கவே இல்லை. ஒரே ஒரு இது வச்சாங்க. ஒரே ரூமில் எல்லா பேரண்ட்ஸையும் வர சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு அப்படியே ஜென்ரலாக தான் சொல்லணும். ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன்லாம் கொடுக்கல. ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அதில். ஸோ அடுத்ததாக இப்போ 11th வந்து நான் அந்த ஸ்கூலில் கன்டினியூ பண்ணேன்னா
பாஸ் மார்க் எடுக்கிறதே கஷ்டம். நான் எப்படியோ இவனை வந்து 10th கொண்டு வந்துட்டேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஒரு பிராண்ட் நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு புரியணுன்றக்காக. இப்போ ஆலன் ஒன்று ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. நீட்டு ஜேஇக்கெல்லாம் அவங்க பயங்கர ஃபேமஸ். அவங்களாம் பெங்களூர்ல வந்து வேற லெவலில் இருக்காங்க. இது ஒரு பிராண்டு. அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. ஸோ ஸ்கூலே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு கூட இன்டகிரேட்டட் கொலாபரேஷன் அந்த மாதிரி போயிடுறாங்க. நான் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுவேன். இவங்களுக்கு வந்து இந்த ஆலனுக்கு வந்து நான் 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி நான் டியூஷன் போட்டால் மட்டும்தான் என் பையன் வந்து பாஸ் ஆக முடியும். அப்போ மொத்தம் 3 lakhs. இப்போ நான் 11th அங்கே கன்டினியூ பண்ணேன்னா இது வந்து 1 to 1.5 lakhs ஃபீஸ் இருக்கிற ஸ்கூலுங்களோட நிலமை. நிறைய ஸ்கூல் நாங்கள் சுற்றியாச்சு. எல்லாருமே நீங்கள் வந்து இன்டகிரேட்டட் டியூஷன் போட்டுக்கோங்க. அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க கூட நாங்கள் இன்டகிரேட்டட் பண்ணியிருக்கோம், இவங்க கூட நாங்கள் கொலாபரேஷனில் இருக்கோம், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே தான் டியூஷன் போகிறாங்க, அப்போ தான் மார்க்ஸ். நான் தான் ஒரு ஸ்கூலே சஜஸ்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி. அப்போ நான் உங்களுக்கே 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறேன். இது இன்னொரு விஷயம் ஒன்று நடந்துட்டுருக்கு. அது எனக்கு வீடியோவில் சொல்லலாமான்னு தெரில. அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் அங்கே பெங்களூர் நடக்குதானு எனக்கு தெரியல. கொலாபரேஷன் ஒன்று போயிட்டுருக்கு. அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி டியூஷன் சென்டர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபீஸ் கட்டிடணும். அதுவும் ஒரு 2 lakhs அந்த மாதிரி. ஸ்கூலே கிடையாது, டியூஷன் சென்டரில் வந்து நம்ம ஃபீஸ் கட்டிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் 12:30 to 5:30 கிளாஸ் எடுக்கிறாங்க, மண்டே டு ஃப்ரைடே. ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை சும்மா என்ரோல் பண்ணி வச்சிடறாங்க. இது எதுக்காகன்னா ஸ்கூல் மூலமாக தானே நம்ம எக்ஸாம் போக முடியும், அதனால என்ரோல் பண்ணி வச்சிடறாங்க. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் அந்த டியூஷன் சென்டர் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும். பஸ்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் அட்டண்டன்ஸு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த இப்போது நான் ஸ்கூலில் 1.5 லட்ச ரூபா கட்டுறக்கு பேசாமல் இவங்ககிட்ட ஒரு 1,75,000 கட்டிட்டேன்னா இவங்க பக்காவான ஒரு ரிசல்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படிதான் வந்து இப்போ இவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. 11th கொலாபரேஷனில் தான் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதில் என்ன ஒரு இதுன்னா ஆக்சுவலாக ஸ்கூல் தான் வந்து இன்னைக்கு என்னோட கேரக்டர்லாம் பில்ட் பண்ணியிருக்கு. காலையில் நான் 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு நான் ப்ரேயரில் நின்னாதான் அந்த மிஸ்ஸை பார்த்தா தான் எனக்கு பயம் வரும். நான் வந்து டிசிப்ளினாக இருப்பேன், ஒபீடியண்ட்டாக நடந்துப்பேன், பஞ்சுவலாக ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு டீச்சர்ஸை பார்த்தா தான் வந்து யார் ரெஸ்பெக்ட் கொடுக்க தோணும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஸ்கூல் தான் கற்றுக் கொடுக்கும். ஒரு 11th ஸ்டாண்டர்டுன்றது வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏஜ். அதில் நான் கொலாபரேஷனில் போட்டு என் பையன் 12:30க்கு தான் டியூஷன் சென்டர் ஓப்பன் ஆகுதுன்னா 11 o'clock தான் எந்திரிப்பான். 11 o'clock தான் எந்திரிச்சு 12:30க்கு அது ஒரு டியூஷன் சென்டரு. அங்கே போய் 5 மணி வரைக்கும் அங்கே வந்து யாரோ ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அவன் வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் இதெல்லாம் போயிடுமே. அந்த காலையில் எந்திரிக்கிறது 6 o'clock எந்திரிக்கலினாலே சுத்தமாக லைஃபோட ரொட்டீனே போச்சு. ஒரு டீச்சரை பார்த்து பயந்து தான் நான்லாம் வந்து பங்க்சுவலாக கிளாஸுக்கு போனேன். அந்த குட் ஹேபிட்ஸு மாரல் சயின்ஸ்லாம் படிச்சனால தான் என் வீடெல்லாம் நீட்டாக ஏன் இருக்குது அப்படின்னா டீச்சர்ஸ் தான் காரணம். குட் ஹேபிட்ஸ், கீப் யுவர் ஹோம் க்ளீன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட கேரக்டர் வந்து பில்ட் பண்ணதே ஸ்கூல் தான், என்னோட டீச்சர்ஸ் தான். நான் வந்து உடுமல்பேட்டில் ஆர்ஜிஎம் ஸ்கூலில் படித்தேன். அது வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் போடுறதுல இஷ்டம் இல்லை. அதுவும் பெங்களூரில் இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏஜில் ஸ்கூல் இல்லாமல் ஒரு எஜுகேஷன் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால் அதில் நான் போகல. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய பிராண்டு இப்போ வந்து சரி இந்த ஸ்கூல் சரியில்லை, நான் ஸ்கூல் நேம்லாம் சொல்ல விரும்பல, ஆல் ஓவர் பெங்களூர் அவங்களோட பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. அதுலேயும் சேம் ஃபீஸ் தான். அவங்கக்கிட்ட போட்டால் அவங்களாம் வந்து 10-12 செக்ஷன் வச்சுருக்காங்க 11th. ஃபீஸும் வந்து சேம் தான், 1.5 lakhs அப்படி வாங்குறாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம அட்மிஷனுக்கு போகும்போது அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இவங்க ஆலன் கூட கொலாபரேஷன் ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க, இங்கே 1.5 அங்கே 1.5. காலையில் ஸ்கூலுக்கு 8 மணிக்கு வரணும், 12 மணி வரைக்கும் தான் அந்த ஸ்கூலில் கிளாஸ் நடக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா ஸ்கூலே பஸ்ஸு வச்சு கொண்டு போய் அங்கே ஆலனில் ட்ராப் பண்ணுது. ஆலனில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அங்கேருந்து வீட்டுக்கு வரும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது, பஸ்ஸை வச்சு கொண்டு போய் விடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இங்கே கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாஃபை கூப்பிட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஏன் உங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்டாஃப் இல்லை? இவ்வளோ லேக்ஸில் ஃபீஸ் வாங்குறீங்க இல்லையா? ஏன் அவங்களால மட்டும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண முடியுது, அவங்களால மட்டும் ஏன் ரிசல்ட் கொடுக்க முடியுதுன்னா அந்த ஆலன் மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் தான் அந்த மாதிரி நல்ல குவாலிஃபைடான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃபை வச்சுருக்காங்க.
நல்ல லேக்ஸ் கணக்கில் வந்து 1 lakh 1.5 lakh சேலரி கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி பக்காவாக கிளாஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சூப்பராக நோட்ஸ் கொடுத்து ரிவிஷன் பண்ணி இப்போ போய் சேர்த்தணும் அப்படின்னா அக்டோபரோட போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் ஃபுல்லாக ரிவிஷன், மாடல் கொஷின் பேப்பர்ஸாக கொடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்க புக்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நோட்ஸு, டயக்ராம் ஆகட்டும். சிபிஎஸ்சி புக் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் படிக்கிறதுக்கே. இவனோட நோட்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அவனே சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆலன் புக்ஸ் வச்சுருக்காங்க, பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, அது படிச்சுன்னா என்னால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சோஷியல் சயின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பு. அவங்களோட புக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக பாயிண்டாக 5 pointsனால் 5, 10னா 10 ஈஸியாக புரியிற மாதிரி அந்த மாதிரி சிம்பிளிஃபை. அதுக்கு தானே ஸ்டாஃபும் இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டாஃபும் ஒரு வொக்காபுலரி வந்து டஃப்பாக இருக்குன்னா சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டூடெண்ட் படிக்கிற மாதிரி கொடுக்குறதுக்குன்னா ஸ்டாஃப் இருக்காங்க. இவங்க என்னென்ன காப்பி பேஸ்ட் புக்லேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நோட்ஸாக பிரிண்ட் அவுட் வருது, ஆன்லைன் தான் கொடுக்குறாங்க. அவனுக்கு புரியவே மாட்டேங்குது சோஷியல் சயின்ஸ், அவ்வளோ டஃப்பு. அவன் சொல்கிறான் அந்த புக்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்குது. ஸோ புக்கு, நோட்ஸு அவ்வளோ இதாக அது வந்து அவங்க சொல்லி கொடுக்குற விதம், அதுக்கப்புறமா ரிவிஷன், டெஸ்ட்டு. இப்போ வந்து சிபிஎஸ்சியில் எனக்கு ஒரு கொஷின் பேப்பர் வந்து நான் உட்காந்து எழுத போகிறேன்னா அந்த கொஷின் பேப்பரில் என்ன கொஷின்ஸ் வரும்னு எனக்கு முதலே தெரியும். அந்தளவுக்கு என்னை ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அந்த நான் சொல்கிற அந்த கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கூட என்ன மாதிரியெல்லாம் கேட்கலாம், எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்றது வந்து இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் பேஸ்ட் ஸ்டடி வந்தால் கூட நான் எடுத்து டக்கன்னு எழுதிடுவேன். ஸோ இப்போது நான் ஸ்கூலுக்கு ஒரு 1.5 லட்சம், இவங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் கொடுக்கணும், 3 lakhs. இது வந்து நியர்லி 75% ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மிச்சம் இருக்கிற சூப்பர் ஸ்கூல்ஸு, அதாவது என்ன பெங்களூரில் நல்ல ஸ்கூலே இல்லையா, நீ போடுறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மொக்க ஸ்கூலில் போட்டு கதை அடிக்கிற வீடியோவில் அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் ஸ்கூல்ஸ் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஸ்கூலில் போட்டால் கண்டிப்பாக மெடிக்கல் சீட் கிடைக்கும், ஜேஇ கிடைக்கும். செம்மையாக நான் சொல்கிற மாதிரி ஸ்டாஃப் உள்ளே வச்சுருக்காங்க. அகாடமிக்ஸ் வந்து 100% வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. என் வீட்டிலேருந்து அந்த ஸ்கூல் பக்கம், அதுக்கு போயிட்டு நாங்கள் அட்மிஷனுக்கும் அப்ரோச் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை, ஃபீஸ் வந்து 3.5 lakhs தான் சொல்கிறாங்க. 3,50,000. சாரி, நாக் பண்ணாங்க டோரு. இப்போ வந்து 3.5 lakhs. நான் வந்து சும்மா ஜஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். அந்த 3.5 lakhs வந்து கட்டி படிக்க வைக்கிறதுக்கு அங்கே க்யூ நிற்கிது. ஸோ பேபி அவங்களோட சேலரியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஐடி இன்ஜினியர்ஸ் ஜாஸ்தி, அதனால என்ன ஃபீஸ் கேட்டாலும் அவங்க கொடுத்துட்றாங்க. 3.5 lakhs நான் சொல்கிறது புக்ஸு, யூனிஃபார்ம், டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் 3.5 lakhs. ஸோ 11th ஒரு 3.5 lakhs, 12th ஒரு 3.5 lakhs, மொத்தம் 7 lakhs. இப்போ நானும் அங்கேயே இருக்கலாம், என்னாலே கஷ்டப்பட்டு ஒரு 3.5 lakh வந்து ரெடி பண்ண முடியுமா இருக்கும். என்னோட இது என்னென்னா, ஏன் 3.5 lakhs கொடுக்கணும்? ஒரு 11th standard ஸ்கூலுக்கு 3.5 lakhs கொடுக்கணுமா? எனக்கு அப்படியே அந்த 3.5 lakhs நான் கொடுத்தாலும் எனக்கு உள்ள என்னன்னு எனக்கு தெரியல. என்னன்னா எனக்கு கரெக்டான ரெவ்யூ வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் பரவாயில்ல, எங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இந்த மாதிரி சொன்னால் நம்ம எப்படி நம்பி போட முடியும்? இப்போ இங்கே வந்து கோயம்புத்தூரில் உம்மல்பேட்டில் கேட்டேன்னா பக்காவாக சொல்லிடுறாங்க, இந்த ஸ்கூல் இப்படி, இது அட்வான்டேஜ், இது டிஸ்அட்வான்டேஜ். அதுவும் உடுமல்பேட்டில் வந்து இப்போது எங்கள் வீட்டை சுற்றி, உடுமல்பேட்டே ஒரு 3 kilometers சுற்றி முடிஞ்சிடும். எங்கள் வீட்டை சுற்றி ஒரு 5-6 சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், 5 schools இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே நான் விசாரித்தப்போ ஒரு ஸ்கூல் பற்றி ஒரு நெகட்டிவ் கூட எனக்கு வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு சின்ன ஊர். ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஸ்கூல்லனா ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக பரவிடும். அந்த ஸ்கூலோட அட்மிஷன்ஸ் வந்து கம்மியாகிடும், இல்லை டிசி வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனால் இதுவே பெரிய பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, பாப்புலேஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் போனால் அந்த ஸ்கூலும் அப்படி இருக்குது. சரி, இந்த ஸ்கூல் மோசம், இன்னொரு ஸ்கூல் போனால் அதுவும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாஃப் தான் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வராங்க, இந்த ஸ்டாஃப் தான் ரிசைன் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க. நம்ம ஊரை மாதிரியெல்லாம் ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டாஃப் ஜாயின் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 years இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அப்போல்லாம் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருப்பாங்க. இவங்க 3 மாதத்தில் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. பிடிஎம்லாம் நாங்கள் போகும்போது மோஸ்ட்லி நார்த் இந்தியன் ஸ்டாஃப் தான் இருக்காங்க. நம்ம ஏதாவது சொன்னால் கூட அவங்க வந்து நம்ம மேலே ப்ளேமையோ இல்லை பையன் மேலேயோ தான் ப்ளேம் சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொன்னாலும் அவங்க அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, நம்ம காசு கொடுக்குறோம், அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. மற்றபடி அந்த குழந்தையோட லைஃபே அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்ற அந்த கேர் இல்லை. நீ படித்தா படிக்கலன்னு எனக்கு தெரியாது, நான் சேலரி வாங்குறேன், நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். இவனுக்கு 9th ஃபஸ்ட்டு 3 monthsக்கு ஃபிசிக்ஸ்க்கு ஸ்டாஃபே இல்லை. அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் இல்லாமல் எழுதுனான். என்னென்னா யாருமே கிடைக்கல.
ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் ஜாயின் பண்ணாங்க, 2 மந்த்ஸில் அவங்களும் ரிசைன் பண்ணிட்டாங்க. 3வது ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர். ஸோ ஒரு வருஷத்துலேயே இப்படி. அப்போது எப்படி படிக்க முடியும்? ஒரு டீச்சர், ஒரு ஸ்டாஃப் ஒரு மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க, இன்னொரு ஸ்டாஃப் ஒரு மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் இப்போது என்ன டிசைட் பண்ணோன்னா, பெங்களூரில் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ எய்தர் நம்ம வந்து பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் 9th 10th 11th 12th வரும்போது இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. எய்தர் நீங்கள் ஒரு கம்மியான ஃபீஸ் இருக்கிற ஒரு ஸ்கூல் போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிராண்ட் கூட நீங்கள் வந்து இன்டகிரேட்டட் பண்ணிக்கணும். டியூஷன் ஃபீ பே பண்ணால் தான் ஒரு லெவலுக்காவது குழந்தைய படிக்க வைக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 3 lakhs and above 2025 இந்த வருஷத்துக்கு 11th ஃபீஸ் இது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இவங்களாம் 10 லட்சம் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ 3.5 lakhs அந்த லெவலில் பே பண்ணிங்கன்னா உண்மையாகவே ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுப்பாங்களா இருக்கும், அதுவும் தெரில. இது நான் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ நம்ம ஸ்கூலோட ரிவ்யூலாம் போய் பார்க்கலாம்னு கூகுளில் போனோன்னா எல்லாமே ஃபேக் ரிவ்யூஸ். எல்லாமே வந்து அந்த ஸ்கூலோட ஸ்டாஃபை வச்சு பணம் கொடுத்து அது கரெக்டாக அட்மிஷன் டைமில் எல்லாம் 5 star ரேட்டிங். அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் அதில் எழுதியிருப்பாங்க, ரிவ்யூஸை வந்து நம்பாதீங்க, அதெல்லாம் ஃபேக் ரிவ்யூ, அந்த ஸ்டாஃபே கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெரிய சிட்டிலலாம் ஒரு ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம 3.5 lakhs பே பண்ணாலும் உள்ளே எப்படி எஜுகேஷன் இருக்கும்னு எனக்கு தெரியல. அதுவே இங்கே வந்து தெரியுது. கோயம்புத்தூராக இருந்தாலும் தெரியுது, உடுமல்பேட்டில் பக்காவாக தெரியுது. ஸோ இப்போ வந்து பெங்களூரில் கண்டிப்பாக இருக்க முடியாது. மெயினாக ஜீவனோட லைஃப் வந்து 11th and 12th அவனோட மார்க்ஸ் வச்சு தான் அவன் லைஃப் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாப் இங்கே இல்லாதனால அவர் வந்து பெங்களூரில் இருக்கார். ஸோ நான் என் ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ. ஸோ வேறு வழி இல்லை, அவர் வந்து எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு அவர் மறுபடியும் ஊருக்கு போயிட்டார். ஸோ நான் ஒரு 3 வாரமாக இந்த ஸ்கூல் விஷயமா அலையறேன். என்னோடய இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன். பட் என்னன்னா அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து சொல்ல விரும்பலை, அது ஜாயின் பண்ணுறது கஷ்டன்ற மாதிரி. அப்புறம் கோயம்புத்தூரில் நான் வந்து இப்போது பெங்களூர் வீடும் காலியாகலை. இங்கேயும் கோயம்புத்தூர்லேயும் சொந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டல் இன்கம்மை பேஸ் பண்ணி தான் எங்களோட இஎம்ஐ இருக்குது. நான் இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போனேன்னா அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருந்து வாடகை நான் கொடுக்கணும். எனக்கு இப்போ இன்கம்மே இல்லை, வாடகை கொடுக்கணும், தனியாக ஸ்டே பண்ணணும். ஸோ அதனால் ஆக்சுவலாக அந்த 2 ஸ்கூலுமே நல்ல சூப்பர் ஸ்கூலு. ஃபீஸும் சேம் தான், பெங்களூர் அளவுக்கு தான் இருக்குது. எனக்கு ஃபீஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க, அதுக்கு ஒர்த்தான எஜுகேஷன் கொடுத்துருங்க. 1 lakh கொடுத்தோன்னா 1 lakh எஜுகேஷனை கொடுங்க, 3 lakhs கொடுத்தோன்னா 3 lakhs எஜுகேஷனை கொடுங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்பா வீட்டில் உடுமல்பேட்டில் இருக்கேன். இங்கேயும் நான் நிறைய ஸ்கூல்ஸ் பற்றி விசாரிச்சிருந்தேன். நிறைய ஸ்கூலில் ஜீவன் போயிட்டு என்ட்ரன்ஸ் எழுதியிருந்தேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே உடுமல்பேட்லேயும் என்னை வந்து ஸ்கூல்ஸில் வந்து பார்த்து வந்து பேசினாங்க. என்ன மேடம் நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஜீவனை கோயம்புத்தூரில் போடலையா, இங்கேயா போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் டிசைட் பண்ணல எங்கே போடுறதுன்னு. இல்லை, நான் எல்லா பக்கமும் பார்த்துட்ருக்கேன், கோயம்புத்தூராக தான் இருக்கும், இல்லாத பட்சத்தில் உடுமல்பேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ரேங்க் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உடுமல்பேட்டில் தான் படித்தேன். இங்கே வந்து இங்கே ஸ்கூல்ஸ் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போ நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், நான் 12th படிக்கும்போது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மார்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரேங்க் ஹோல்டர் கொடுத்த ஸ்கூல்ஸ் இதெல்லாம். என் பக்கத்து வீட்டில் இருந்த பொண்ணெல்லாம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 3rd இடமா வந்திருந்தா என்னோடய ஸ்ட்ரீட்லேயே. அங்கே ஃபுல்லும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நின்று பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. ஸோ எஜுகேஷன் லெவலில் இவங்க வந்து பெரிய காம்படிஷன் கொடுப்பாங்க கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும். அந்த லெவலில் இங்கே ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா அங்கே வந்து எனக்கு வேலையும் பெருசாக செட் ஆகலை, வீடும் வந்து இல்லை, அங்கே தனியாக வேறு இருக்கணும். என் ஹஸ்பண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்கே வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி தனியாக இருக்க வேண்டாம், இங்கே வந்து இருந்துக்கோ, இங்கே வீடு இருக்குது, எந்த ஸ்கூல் போட்டாலும் சுற்றி 3 kilometers எல்லா ஸ்கூலும் இருக்குது. எல்லா ஸ்கூலை பற்றியும் நல்ல ரிவ்யூஸ். நான் எல்லா ஸ்கூலும் நேர்லேயே போனேன். அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கட்டும். பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்கூல் கட்ட முடியாது. என்னென்னா அங்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஜாஸ்தி, கிரவுண்ட்லாம் கொடுக்கவே முடியாது பெங்களூரில். இங்கே கிரவுண்டு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இவங்க கொடுக்குற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இவங்க கொடுக்குற இது. அப்புறம் 9th வந்தோடனே அகடமிக்ஸ்க்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிடும். 8th வரைக்கும் தான். என்னோடய கசினோட குழந்தைங்கள்லாம் இங்கே படிக்கிறதுனால எல்லாம் செம்ம மார்க்கு. அதனால் சரி அட்லீஸ்ட் உடுமல்பேட் ஸ்கூலில் வந்து ட்ரை பண்ணலான்னு இங்கேயும் நிறைய ஸ்கூலில் வந்து அவன் என்ட்ரன்ஸ் எழுதுனா. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா அவன் எழுதின என்ட்ரன்ஸ் எல்லாமே அவன் பாஸ் பண்ணிட்டான்.
ஸோ அவனுக்கு சிபிஎஸ்சி டஃப்பான இதில் வந்து ட்ரெயின் பண்ணி அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் ஃபுல்லாக அவனை படிக்க வச்சிட்டேன். ஸோ இங்கே வந்த உடனே அந்த ஃபுல் நாலேஜோடு வந்து என்ட்ரன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டான். ஸோ இப்போதைக்கு நான் வந்து உடுமல்பேட்டில் இருக்கேன். இங்கே ஒரு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் ஃபீ மட்டும் இப்போதைக்கு நாங்கள் பே பண்ணிட்டு அந்த சீட் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உடுமல்பேட்லேயே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. உடுமல்பேட்டில் இருந்தேன்னா என்ன விஷயம்னா கண்டிப்பாக நான் வேலைக்கு போக முடியாது. எனக்கு உண்மையாக வேலைக்கு போகிறதுக்கும் இப்போ இஷ்டம் இல்லை. என்னென்னா எனக்கு ஜீவனோட லைஃப் ரொம்ப முக்கியம். அவனை பெஸ்ட்டு ஸ்கூலில் நான் போட்டாலும் அவன் கூட இருந்து அவன் படிக்கிறது எப்படின்னு நான் ஃபுல் டைம் அவனுக்கு வந்து கொடுக்க போகிறேன். நான் சம்பாதிக்கிறத பார்த்தேன்னா என் பையன் சம்பாதிக்க மாட்டான். எனக்கு வந்து என் பையன் ரொம்ப முக்கியம். அவன் லைஃப் நல்லா இருக்கணும்னா அவனோட எஜுகேஷன் தான். நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், படிப்பு தான் சொத்து. நான்லாம் இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கேன்னா படிப்புனால தான் இப்படி வந்திருக்கோம். அம்மா அப்பா 2 பேருமே வந்து கவர்மெண்ட் ஜாப். ஸோ அவங்களும் எங்கள் அம்மா வந்து அவினாஷிலிங்கம் காலேஜ் கோயம்புத்தூரில் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருந்தாங்க, பிஎட் முடிச்சிருந்தாங்க. கவர்மெண்ட் டீச்சராக செலக்ட் ஆகியும் அவங்க டீச்சராக போகாமல் போஸ்டல் எக்ஸாம் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு உடுமல்பேட் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ரிட்டையர் ஆனாங்க. அப்பாவும் வந்து சிவில் சப்ளையில் ஒர்க் பண்ணிருந்தார். ஸோ 2 பேருமே எஜுகேஷன் வச்சு தான் இந்த லெவலுக்கு எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். படிப்புலன்னா ஒன்றுமே கிடையாது. படித்தா மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியுன்றதை விட அந்த நாலேஜ், அந்த எக்ஸ்போஷர், தைரியம், இது எல்லாமே படிப்பு தான் கொடுக்கும். அப்புறம் யூடியூப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய பெங்களூர் வீடு, என்னோடய பூஜை ரூமு, அந்த மாதிரி ஒரு மாடலர் கிச்சன் அதுதான் உங்களுக்கு பிடிக்குது. இப்போ யூடியூப்போட வியூஸ்க்காக நான் வந்து கோயம்புத்தூர் வீட்டை காலி பண்ணி அங்கே போய் நான் ஸ்டே பண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு நல்ல வியூ வரும் தான். ஆனால் ஜீவன் கஷ்டப்படுவான். ஸ்கூல் வந்து 10 கிலோமீட்டர் விட தள்ளி இருக்குது. ஸோ எனக்கு அந்த யூடியூப் வியூஸோ யூடியூபோட இன்கமோ வந்து வச்சு நான் ஜீவன் லைஃப்பை டிசைட் பண்ண மாட்டேன். ஸோ ஜீவனுக்கு வந்து எங்கே நல்ல எஜுகேஷன் கிடைக்குமோ அங்கே தான் ஜீவன் இருப்பான். ஜீவன் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து எனக்கு நான் சம்பாதிச்சது போதும். ஆக்சுவலாக இனியும் சம்பாதிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனில் நான் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபினான்ஷியல் பிளானிங்கும் பண்ணிட்டேன். ஸோ 2 இயர்ஸ் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அவன் 12th முடிச்சதுக்கப்புறம் கூட மறுபடியும் வேலைக்கு போகலாம் அப்படின்றது இப்போதைய டெசிஷன். ஸோ மறுபடியும் உடுமல்பேட் ஸ்கூல் தான் கன்ஃபார்மா அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு டெசிஷனில் போயிட்டுருக்கு. என்னன்னாலும் உங்களுக்கு வந்து நான் அந்த அப்டேட்டை கொடுக்கணும். ஸோ நான் கோயம்புத்தூர்லேயும் இல்லை, இப்போ பெங்களூர்லேயும் இல்லை, என் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு தனியாக தான் இருக்கேன். இனி வரப்போகிற வீடியோஸில் வந்து எனக்கு இந்த மாதிரி விளாக்ஸ் கொடுக்குறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சமைச்சேன் அந்த மாதிரி இங்கே பண்ண முடியாது. அது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும்போது ஜீவனை நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் உங்கள் குழந்தைங்களையும் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ ஓப்பனாக ஸ்கூல் பற்றி நான் பேசியிருக்கேன். இது ஏதாவது பிரச்சனையாக கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுதான் ரியாலிட்டின்றனால சொல்கிறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களோட குழந்தைங்களும் இப்போ சப்போஸ் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, சிபிஎஸ்சியில் படிச்சுட்ருக்காங்க, இல்லை ஐசிஎஸ்சியில் படிச்சுட்ருக்காங்க, எதில் படிச்சுட்டு இருந்தாலுமே 9th 10th 11th 12th வரும்போது தான் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ பி ரெடி. நல்ல ஸ்கூல்னால் இந்த மாதிரி ஃபீஸ் இருக்கும், பெங்களூர்லேயே கன்டினியூ பண்ணலாம். இல்லை கம்மி ஃபீஸ்னால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிராண்டு கூட நீங்கள் வந்து டியூஷனுக்கு வந்து போட்டுட்டிங்கன்னா தான் உங்கள் குழந்தை நல்லா மார்க் எடுக்க முடியும். 10th நான் அது பண்ணாமல் விட்டுட்டேன். 10th வந்து நான் ஸ்கூலை நம்பி ஜீவனை நம்பி நான் வந்து அந்த மாதிரி பெரிய பிராண்டு கூட டியூஷன் போகலை, சும்மா ஆன்லைனில் தான் போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் இது சொல்கிறேன். இனி வரப்போகிற வீடியோஸ்லையும் எனக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. தயவு செஞ்சு அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடு சம்மந்தப்பட்ட வீடியோஸ், புதுசாக வர மணி சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட், எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட அமௌண்ட்டு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும், அந்த மாதிரி போகிறேன். சிப் பற்றி கேட்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கேட்குறீங்க. படிக்காதவங்க கூட என் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு சிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அசலுக்கே வந்து ஆபத்தாக கூட முடியலாம். இப்போ நான் ஒரு ஸ்கீம் சொன்னேன்னா இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ வருஷம் இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். அவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு சிப்பு நான் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அவங்க என்கிட்ட கேட்பாங்க, இதில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளால் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ சிப்பையோ வந்து ஒரு
கரெக்டான அமௌண்ட் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதனால தான் அந்த மாதிரி நான் வீடியோஸ் கொடுக்கறது இல்லை. மேபி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி வேணும்னா நிறைய பேர் அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மேல் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் அது ரெஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்கிற பயம் என்னென்னா அவங்க என்ன நம்பி நான் சொல்கிற ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மட்டும் இது வரைக்கும் சொல்லிட்டுருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் மட்டும்தான் வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் நான் கொடுக்க விரும்புகிறேன். இனி வந்து வீக்லி ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக வரும். ஜீவன் கூட தான் நான் வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அவனோட படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு வீடியோவும் இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்ன கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து என் சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் என்ன வீடியோ போட்டாலும் வந்து பார்க்குறீங்க. என் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் வந்து என்ன வீடியோ போட்டாலும் பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸை கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ போட்டால் உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன கண்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தயவு செஞ்சு டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இப்போ பேசின கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் உண்மையாக ஹானஸ்ட்டாக ஜென்யூனாக ஸ்கூல் பற்றின ஓப்பன் டாக் கொடுத்துருக்கேன். இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.